மருதமலையும் பழனியையும் ஒரே இடத்துல பார்க்கணுமா? இத்தனை நாளாக தெரியாமல் இருந்த சனாதனத்தின் முக்கிய கோவில் பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும். இதன் சிறப்பு நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாகும். மேலும் பழனி முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றானது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இங்குள்ள முருகனது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது. முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது. முருகனின் சிலை நவபாஷாணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது. இங்கு நடக்கும் குறிப்பிடத்தக்க திருவிழாக்களில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் போன்றவைகளுக்கு நாமும் சென்றிருப்போம். ஆனால் கோவை பழனி பற்றி கேள்விப்பட்டது உண்டா? தமிழ்நாட்டில் 2வது பழனி என்று அழைக்கப்படும் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இந்த குட்டி பழனி என்று அழைக்கப்படும் கண்ணம்பாளையம் பழனி ஆண்டவர் கோவில். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூரை தாண்டி வரும் கண்ணம்பாளையம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த முருகன் கோவில் இக்கோவிலின் மூலவர் பழனி ஆண்டவர் ஆவர். இக்கோவில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பர். இக்கோவிலில் ஒரு 5 ராஜகோபுரங்கள் உள்ளது. இந்த கோவிலின் சிறப்பு 12 சித்தர்களின் உருவ சிலைகள் செதுக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் பழனி போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகும். இந்த கோவிலின் அமைப்பு மக்களின் ஒற்றுமையையும் பக்தியையும் உணர்த்துகிறது. இந்த கோவிலில் உள்ள முருகனின் தோற்றமானது மிகவும் அழகானதாகவும் தெய்வீக தன்மையுடனும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். இங்கு நடக்கும் ஒரு கால பூஜை மிகவும் சிறப்பு மிக்கதாகும். மேலும் வைகாசி மாதம் நடக்கும் வைகாசி விசாகம் முக்கிய திருவிழாவாகவும் மற்றும் மக்கள் பெருமளவில் திருவிழாவாகவும் இந்த நாள் விளங்குகிறது. இங்கு அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி போன்ற நாட்களில் மிகவும் விசேஷமாக இருக்கும். இங்கு உள்ளது முருகன் சிலை மிகவும் சிறப்புடையதாகும். மேலும் கோவை பழனி சூரசம்ஹார கார்த்திகை திருவிழா சூரபத்மன் கோட்டைக்கு பொங்கல் வைத்து முருகப்பெருமானை வழிபடுவர். இப்படி வழிபடுவதால் அவர்களின் வேண்டுதல்களை முருகன் நடத்தி வைப்பார் என்றும் நம்புகின்றனர். அதோடு இந்த கோவிலின் நுழைவு வாயில் மருதமலை முருகன் கோவிலின் நுழைவு வாயில் போல அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். இருப்பினும் இது சிறிய பழனி என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் சன்னதி காலை 6 மணி முதல் 12:10 மணி வரையும், மாலையில் 5 மணி முதல் 8:15 வரையும் திறந்திருக்கும். விழா நாட்களில் மிகவும் சிறப்பானதாக இக்கோவில் காணப்படும். இந்த கோவிலின் சிறப்பு என்று பார்த்தால், இங்கு சென்று வரும் மக்களின் வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் மன நிம்மதியும் ஏற்படும் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது. மேலும் முருகனை தரிசனம் செய்து வந்தால் உடலில் உள்ள நோய்கள் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட முருகன் கோவிலுக்கு சென்று நாமும் நமது வழிபாடுகளை செய்து வந்தால் நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் தீரும். எனவே இதுவரை இந்த கோவிலுக்கு செல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாழ்வில் இன்பமாக வாழவும், ஏற்கனவே இந்த கோவிலுக்கு சென்றவர்கள் மேலும் வாழ்வில் நன்மைகள் பல நடக்க சென்று வாருங்கள். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் முருகனை வழிபட்டு நல்ல வேலை, ஆரோக்கியமும் பெற்று முன்னேற்றம் காணுங்கள். ஓம் சரவணபவ. இந்த நிலையில் தற்போது இக்கோவிலின் தகவல்களை இணையத்தில் அதிகம் தேடி வருகின்றனர்.